ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதுதாங்க மாடல் வீடு. வாங்க உள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஒரு டியூப்லெஸ் மாடல் வீடுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹெவியான கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. பதினொன்றுக்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பெரிய கார் கூட தாராளமாக நிறுத்திக்க முடியும். அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் போட்டிருக்காங்க. செப்பல் ஷூ ரேக் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தளவு நில தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்றானதும் 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுங்க. கிச்சனில் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. கபோர்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமோட கதவு ரெடிமேட் டோருங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோரு 3D டிசைன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. படிக்க கீழேயே யூபிஎஸ் வைக்கிறதுக்கு இடமும் அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கிரைனட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. எட்டுக்கு 15 அப்படிங்கிற அளவில் மாடியில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. நேராக உள்ள வரும்போது பெட்ரூமோட டோரு ரெடிமேட் டோருங்க. டிசைன் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. அந்த கதவுக்கு பக்கத்துலேயே சேஃப்டிக்காக இன்னொரு கிரில் கதவு கொடுத்துருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது இதில் ஒரு பால்கனி இருக்குங்க. இதிலிருந்து
மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக ஸ்டீல்லே படி கொடுத்துருக்காங்க. மேலே நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் தனித்தனி டேங்க் கொடுத்துருக்காங்க. குபேரமேடு உயரமாக இருக்கிறதுக்காக அதில் சென்ட்ரிங் போட்டு டேங்கோட ஹைட்டையும் மேலே உயரமாக தூக்கி கொடுத்துருக்காங்க. மேலே துவைக்கிறதுக்கு கல் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் தரக்கோட்டா பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பின்பக்கமே இருக்கு. இது குமரன் ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்குது. சரவணம்பட்டிக்கு ரொம்ப நியர்பை இருக்குங்க. கிரண தாயிட்டு இங்கேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர்லேயே நம்ம கவர் பண்ணிட முடியும். சத்தி ரோட்டை 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம ரீச் ஆக முடியும். கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு 3 BHK வீடுங்க இது. வீடு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. கார் பார்க்கிங்கோட ரொம்ப தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.